Hi guys, welcome back to our channel Tamil Fashion. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஃபிட்னஸ் செக்மெண்ட்ல அகைன் ஒரு வொர்க் அவுட் வீடியோ தான் பார்க்க போறோம். அண்ட் என்னென்ன வொர்க் அவுட் எப்படி அப்படின்றதெல்லாம் வந்து கோச்சே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாரு. மிஸ்டர் பிரவீன் குமார் அவர்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாரு. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஒரு வழியாக 5 மாதத்துக்கு அப்புறம் லாக்டவுனில் அன்லாக் பண்ணி ஜிம்மு ஒரு வழியாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த 5 மாதமாக நீங்கள் ஹோமில் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அப்படியே அதே ஃபார்மில் வந்து ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக அது முடியாது. இந்த 5 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஜிம்மில் இருந்து ஃபார்மில் இருந்தாலும் இப்போ மறுபடியும் நீங்கள் ஜிம்முக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்களும் பிகினர்ஸ் தான். ஸோ இந்த 5 மாதம் கேப்புக்கு அப்புறம் என்ன ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் டபுள் ட்விஸ்டரு. ஜிம் ஃபஸ்ட்டு வாங்க இதுதான் பண்ணணும். எங்கள் ஜிம் பார்த்தீங்கன்னாக்கா டபுள் ட்விஸ்டர் இருக்குது. சில ஜிம்மில் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் ட்விஸ்டர் தான் இருக்கும். ஸ்டாண்டிங் பொசிஷன் எடுங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் கை நல்லா கிரீப்பாக பிடிச்சிங்க. ஹெட்டு ஸ்ட்ரைட்டாகவும் ஐ ஸ்ட்ரைட்டாகவும் வச்சுங்க. ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இது வந்து சிட்டிங் பொசிஷனு. இது சேம் தான், இதுவும் ஐ சைட்டும் கரெக்டாக வச்சுங்க. இப்போ இது முடிஞ்ச உடனே நார்மல் புஷ்அப் தான் இருக்குது. நீங்கள் வந்து ஆல்ரெடி ஃபார்மில் இருந்தாலும் சரி, பிகினர்ஸ் இருந்தாலும் சரி, புஷ்அப் பண்ணி தான் ஆகணும். அடுத்த வார்மப்பு ஹைட்ராலிக் ரிஸ்ட் ப்ரெஸ். ஹைட்ராலிக் ரிஸ்ட் ப்ரெஸ்ஸோட வெயிட் இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளேட் வந்து 5 கிலோ வரும். எனக்கு வந்து நான் ஒரு 20 kg வச்சுக்கிறேன், 4 பிளேட் வச்சுக்கிறேன். உங்கள் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2 க்ரீப் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஃபார்மில் இருக்கவங்க ஒர்க் அவுட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வார்ம் பண்ணுறவங்க பிகினர்ஸாக இருக்குங்களா, அவங்களும் கரெக்டாக இருக்கும். இதான் பண்ணணும் நீங்கள். இப்போ இதில் பிடிச்சி போடுறதுனால மசில் கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும், ஜஸ்ட்டு மசில். அதனால் நம்ம இதில் பண்ணுறோம். இது பண்ணும்போது மொத்தம் 3 செட்டு பண்ண போகிறோம். 3 செட்டு பார்த்தீங்கன்னாக்கா 2 செட்டு வந்து 15 ரெப்டேஷனும், ஒரு செட்டு 14 ரெப்டேஷன் பண்ணுறோம். ஒரு 15 ரெப்டேஷன் பண்ண பிறகு நம்ம வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது இன்னொரு 15 செட்டு பண்ணும்போதும் அப்பயும் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்புறம் 3வது டைம் 14 ரெப்டேஷன் பண்ணும்போது அப்போ இன்னொரு வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம். உங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்க வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. 15 ரெப்டேஷன் முடிஞ்ச பிறகு மறுபடியும் அடுத்த 15 ரெப்டேஷன் பண்ணுறதுக்கு நம்ம பிளேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம். மறுபடியும் அடுத்த 15 ரெப்டேஷன் பண்ணுறோம்.
பார்த்தீங்கன்னாக்கா ஹைட்ராலிக் ஜஸ்ட் பட்டர்ஃப்ளை இது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ், ஜஸ்ட்டு ப்ரெஸ். அதில் பார்த்த மாதிரி தான் 3 செட்டும் 15 ரெப்டேஷனும் ஒரு 14 ரெப்டேஷனும். ஒரு செட்டுக்கும் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது சேம் தான் அதில் வச்ச மாதிரி நான் இதில் வந்து 4 பிளேட்டில் வைக்கிறேன் 20 kgல. இதில் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துருங்க. முதுகு நல்லா சாய்ச்சி வச்சுங்க. அதுமாதிரி தலை ஹெட்டை வந்து நல்லா சாய்ச்சி வச்சுங்க. கை நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுங்க. இதுக்கு பெண்ட் பண்ணாமல் வச்சுங்க. ஸ்ட்ரைட்டாக போகும்போது பட்டர்ஃப்ளை பண்ணணும். நம்ம லைட்டாக இப்படி வச்சுக்கூடாது, இப்படி வைக்கக்கூடாது. கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்களா. கை நமக்கு புதுசாக இருக்கனால லைட்டாக இப்படி போயிடும், இப்படி போயிடும். நம்ம ஆனால் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் லேட் மசில் பண்ண போகிறோம். மற்ற மாடல் பண்ண மாதிரி இதுவும் அதே சேம் செட்டு தான். 3 செட்டு 15 ரெப்டேஷனும் 14 ரெப்டேஷன் பண்ண போகிறோம். கைக்கு நல்லா லாங் லெவல் ஒயிட் பொசிஷன் வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு ரைட்டாக கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ரைட்டாக பெண்ட் பண்ணிங்க. ரொம்ப லாங் பொசிஷன் பிடிச்சி கரெக்டாக சின்ன இடிக்காமல் கீழே ஜஸ்ட்டு நேரம் இருக்குங்க. இறக்கி நல்லா கொண்டு விடணும். நல்லா கேப் நல்லா விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு லேட் மசில் நல்லா ஒர்க் ஆகும். அது இல்லாமல் வார்ம் அப் பண்ணுறதுனால நல்லா ஃப்ரீ ஆகும் உங்கள் மசில். அதுக்கடுத்து ஃப்ரண்ட் லேட் பார்த்த மாதிரி இப்போ பேக் லேட் பார்க்க போகிறோம். பேக் லேட் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வெயிட் என்ன வச்சிங்களோ சேம் வெயிட்டே வச்சுக்கோங்க. நானும் அதான் வச்சுக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு எந்த பொசிஷனில் உட்காந்தீங்களோ அதே பொசிஷனில் தான் அந்த பொசிஷனில் உட்காந்துட்டு பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா லாங்கில் எவ்வளோ வெயிட்டில் பிடிச்சிங்களோ அதே வெயிட்டில் பிடிச்சிங்க. இப்போ வந்து ஹெட்டுக்கு பேக் சைடு இறக்க போகிறோம். நம்ம சேம் ரெப்டேஷன் தான் 15 14 14 ஒரு செட்டுக்கும் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கையை விடுங்க. அப்போ தான் மசில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அடுத்தது ஷோல்டர் வார்ம் அப் பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் ப்ரெஸ் தான் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாண்டிங்கும் பண்ணலாம், சிட்டிங்லேயும் பண்ணலாம். நான் சிட்டிங் தான் எனக்கு பண்ணி பழக்கம், அதனால் நான் சிட்டிங்கில் பண்ணுறேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெயிட்டை எடுத்துக்கங்க. நீங்கள் ஃபார்மில் இருந்தீங்கன்னாக்கா வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பிகினர்ஸாக இருந்தாக்கா ஸ்டார்டிங் சின்ன வெயிட்டாக இருக்குல்ல அதையும் நீங்கள் பண்ணிக்கங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்டடி வராது. நீங்கள் அதிலே ஒரு 3 செட்டு பண்ணிக்கங்க. நீங்கள் ஃபார்மில் இருக்கிறவங்க வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க.
பார்த்த ஒர்க் அவுட் எல்லாமே டோட்டல் பாடிக்கான வார்ம் அப் ஒர்க் அவுட்டு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பைசப்ஸ்க்கு ஒரு 4 மாடல் மட்டும் பார்க்க போகிறோம். ஏன்னா பைசப்ஸும் வார்ம் அப் தான் பண்ண போகிறோம். நான் வெயிட்டு ஸ்டார்டிங் உங்களுக்கு தகுந்த மாதிரி வெயிட் எடுத்துங்க. டம்பல் பைசப்ஸ் போட்டு மொத்த ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹேண்டுக்கு வந்து 15 போடணும். 2 ஹேண்டுக்கும் 30 போடுறோம். ஃபஸ்ட்டு ஒரு கை இறக்குன வரைக்கும் இன்னொரு கை இறக்குங்க. உங்களுக்கு வார்ம் அப் பண்ண மாதிரி நல்லாயிருக்கும். மசிலும் ஒரு பம்ப் ஆகும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஒரு செட்டுக்கும் ஃபஸ்ட்டு செட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நான் 3 கேஜியில் பண்ணேன். அடுத்த செட்டு பார்த்தீங்கன்னாக்கா 6 கேஜியில் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணிங்க நீங்கள் வெயிட் எடுத்துங்க. அடுத்து கேபிள் பைசப்ஸ் ஒர்க் அவுட்டு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையான வெயிட் வச்சுக்கோங்க. நான் ஒரு 3 பிளேட் வச்சுக்கிறேன். அதாவது 15 கேஜி. ஹேண்ட் பொசிஷனு ரொம்ப கிட்டவும் போகிறீங்க, வேலை போகிறீங்க. ஒரு 4 பொசிஷன் நினைக்குங்க. நீங்கள் பண்ணும்போது நல்லா பண்ணுங்க. நல்லா கீழே விடும்போது நல்லா விடுங்க. நான் அப்போ தான் மசில் நல்லாயிருக்கும். அதே ரெப்டேஷன் தான் 15 ரெப்டேஷனும் 14 ரெப்டேஷனும். ஒரு செட்டுக்கும் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கையை விடும்போது நல்லா விடுங்க. அப்போ தான் மசில் நல்லா இருக்கும். டம்பல் ஹேமர் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னாக்கா கம்மியான வெயிட் எடுத்து போடுறோம். அதே மாதிரி 15 ரெப்டேஷனும் ஒரு 14 ரெப்டேஷனும் 3 செட்டு பண்ண போகிறோம். ஸ்டாண்டிங் பொசிஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சிங்கிளாக பண்ணிக்கணும். ஹேமர் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக எப்படி ஏற்றுறீங்களோ எப்படி தூக்குறீங்களோ அதே பொசிஷன் இருக்குங்க. முன்ன பண்ண மாதிரி பைசப்ஸ் ஒர்க் அவுட் குழப்பிக்காதீங்க. ஃபைனலாக நம்ம ஒர்க் அவுட்டை முடிக்க போகிறோம். இந்த ஒர்க் அவுட் வந்து ஃபைனல் ஒர்க் அவுட்டு பைசப்ஸில் கான்சன்ட்ரேஷன் ஒர்க் அவுட்டு. பைசப்ஸ் கான்சன்ட்ரேஷன் கை பார்த்தீங்கன்னாக்கா இந்த புஷ் வச்சுங்க. இது வந்து முட்டி லைட்டாக இந்த காலோட இதில் அணைச்சிங்க. அதுக்கு இப்படிலாம் வச்சுக்காதீங்க. ரொம்ப தொங்க விட்ட மாதிரி வச்சுங்க. ஏன்னா ஒரு க்ரீப் ஒரு ஸ்டடிக்காக தான் நம்ம இதில் லைட்டாக வைக்கிறோம். மற்றபடி நம்ம இதில் தூக்கி வச்சுக்காதீங்க. அப்படியே பைசப்ஸ் பண்ணுங்கள். கான்சன்ட்ரேஷன் சேம் தான். இதே மாதிரி இந்த கையில் இந்த லெஃப்ட் ஹேண்டில் வந்து 15 ரெப்டேஷனும் அதே மாதிரி ரைட் ஹேண்டில் 15 ரெப்டேஷனும்
அதே மாதிரி வெயிட்டை ஒரு செட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. இந்த ஃபைனல் செட்னால இந்த கான்செப்ட்னால வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் இதே 2 செட்டு பண்ணிக்கிறேன். பைசப் ஒர்க் அவுட் பண்ண மட்டும் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டுக்கு ஃபஸ்ட்டு இருந்தாலும் ஒர்க் அவுட் கொடுங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா பைசப்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ரைட் ஹேண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் ரொம்ப சின்னதாக இருக்கும். எதனாலன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் லெஃப்ட் ஹேண்ட் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும், அது இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஜிம் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது பைசப்ஸ் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணும்போது மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட்டுக்கு கொடுங்க. லெஃப்ட்டுக்கு கொஞ்சம் ஹெவியாக கொடுக்கலாம், தப்பு கிடையாது. கொடுத்துட்டு நீங்கள் பைசப்ஸ் நார்மலாக ஃப்ரண்ட்டில் ரைட் ஹேண்டு கொஞ்சம் இதாக கொடுத்துருங்க. இப்போ லாஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன் ஃபைனல் இது. பார்த்த வார்ம் ஒர்க் எல்லாமே இந்த 5 மந்த் கேப் வச்சு பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த ஒர்க் அவுட்டை ஃபாலோ பண்ணிங்க. ஒரு 2-3 டேஸ் பண்ணிங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு மசில் பெயின் குறைஞ்ச பிறகு நீங்கள் மெயின் ஒர்க் அவுட் செஸ்ட், விங்ஸு, ஷோல்டர் படி கண்டினியூ பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க வந்து இதே ரொட்டீனாக ஒரு 6 டே பண்ணிங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்தாலும் ஸ்டடி பேலன்ஸ் வராது, ஸ்டடி வராது, அதை அவங்க பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது அவங்களுக்காக நான் ஜஸ்ட் ஒர்க் அவுட்டை நெக்ஸ்ட் பண்ணி போடுறோம். பாய் கைஸ். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு தயங்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் மனசில் எதுவாக இருந்தாலும் கொட்டி தீர்த்துருங்க கமெண்டில். அண்ட் எப்போவுமே தமிழ் ஃபேஷன் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் எப்பயுமே கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.